அண்மை செய்தி. மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். நாளை நடைபெறவிருக்கிற இந்த தொகுதி உடன்பாடு குறித்தான இந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 3 கட்சிகளுக்கு நாளை திமுக மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுக ஆகிய 3 கட்சிகளுடன் நாளை தொகுதி பங்கீடு தொடர்பாக 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை திமுக நடத்துகிறது. திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே இந்த 3 கட்சிகளோடும் 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்ட நிலையில் நாளை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த 3 கட்சிகளுடனும் தொகுதி உடன்பாடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல முதலாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கொண்டால் திமுக கூட்டணியில் 2019 தேர்தலில் நாகை, திருப்பூர் என்று 2 தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 மக்களவை தொகுதி வேண்டும் என்று திமுக கூட்டணியில் கேட்டு வருகிறது. ஆனால் திமுக 2 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்திருப்பதாக சொல்லக்கூடிய நிலையில நாளை நடைபெறக்கூடிய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே ஒரு உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கடந்த தேர்தலில் மதுரை, கோவை என 2 தொகுதியில் போட்டியிட்ட நிலையில இப்போது 3 மக்களவை தொகுதியை கேட்டு வருகிறது. எனவே நாளைய தினம் திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு நாளைய தினம் திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. 3வது கட்சியாக பார்க்கும்போது மதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு இருந்தது. மதிமுகவுக்கு ஒரு மாநிலங்களவை பதவியும் திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வரக்கூடிய தேர்தலில் 2 மக்களவை, ஒரு மாநிலங்களவை மதிமுக கேட்டு வருகிறது. ஆனால் திமுக தரப்பிலோ ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை கொடுப்பதற்கு மட்டுமே முன்வந்திருக்கக்கூடிய சூழல்ல நாளைய பேச்சுவார்த்தையில் மதிமுக, திமுக இடையேயும் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக 3 கட்சிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதற்கும் திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நாளைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அடுத்தடுத்த நகர்வுகள் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.